ஆண்டாளுடைய திருப்பாவையின் மிக முக்கியமான போதனை 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. இதை சொல்லுவதற்குத்தான் ஆண்டாள் பிறந்ததே. ஆண்டாள் பூமி பிராட்டினுடைய அவதாரம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? பூமி பிராட்டியை கடலிலிருந்து வெளியே வராக பெருமான் எடுத்து மடியிலே அமர்த்தி வைத்துக் கொண்டார். பூவராகன், லட்சுமி வராகன் பல கோவில்கள்ல சேவிக்கிறோம் இல்லையோ. திருவிடவெந்தை பகவான் இடது மடியில பிராட்டியை அமர்த்தி வைத்துக் கொண்டு அணைத்து கொண்டு காட்சி அளிக்கிறார். அவரை பூமியில வெளியில எடுத்து அணைத்து பிடித்தவுடனேவே நடுக்கம் போய் இருக்க வேண்டும். பயம் நீங்கினால் உடம்பு நடுக்கம் தீர்ந்து விடும் அல்லவா? இவளுக்கு இன்னும் நடுக்கம் முழுக்க போகல, பாதி நடுக்கம் குறைந்தது. மிச்ச பயம் பிராட்டிக்கு இருந்ததாம். பெருமான் கேட்டார், என்ன பயம்? ஆனா ரட்சித்து விட்டேனே, ஏன் நடுங்குகிறீர்னு கேட்டால், என்னை ரட்சித்து விட்டீர், இன்னும் என்னுடைய குழந்தைகள் அடைவதற்கு வழி என்ன என்று தெரியவில்லை. கஷ்டமா இருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் ரொம்ப கடினமான வழிகளாக இருக்கின்றன. எளிமையான ஏதாவது வழி உண்டா? உம்மை அடைவதற்கு சுலபமா ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று பூதேவி தாயார் பகவானிடத்துல கேட்கிறாள். இது ஒரு பெரிய உரையாடல். வராக புராணம் முழுக்க வராக பெருமானுக்கும் பூமி பிராட்டிக்கும் நடந்த உரையாடல். அதுல ஓரிடத்தில் இப்படி கேட்டு அவர் அதுக்கு பதில் சொல்றார். இது நல்ல விஷயம்னு ஆண்டாளுக்கு எண்ணம். பூமி பிராட்டி நினைத்து கொண்டு அந்த கருத்தை வெளியிடுவதற்காகத்தான் ஆண்டாளாக இந்த பூமியிலே பிறந்தாளாம். அது எந்த கருத்து? இந்த பாசுரம். வாயினால் பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும், கைகளால புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். 3 கரணங்களையும் பகவான் நமக்கு இந்த உடலை கொடுத்ததோ புலன்களை கொடுத்ததோ நாம உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல, அந்த பகவானுக்கு எந்தெந்த விதத்தில் தொண்டு செய்ய முடியும் என்று யோசிப்பதற்காக. அழக்கா 5 விரல் இருக்கு சுவாமி, ரொம்ப வசதியா இருக்கு. அதுவும் இந்த நாம சொல்ற மொழி மற்ற பிராணிகளுக்கெல்லாம் இப்படி விரலை மடிக்க முடியாது, மனிதர்களுக்கு சில குரங்குகளுக்குத்தான் மடிக்க முடியும். உடனே அழக்கா சாப்பாடை எடுத்து உருட்டி உருட்டி வாயில போட்டுக்கிறதுக்கு வசதியா இருக்கு சுவாமி. எவ்வளவு நன்னா பகவான் 5 விரல் படைச்சிருக்காரு நாம சொல்றோம். ஆழ்வார் தெரிவித்தார், எண்ணக்கண்ட விரல்கள். இந்த விரல் கொடுத்தது சோரை எடுத்து உருட்டி போடுவதற்காக அல்ல. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, நீ நாமங்களை பாடும்போது ஜபம் பண்ணும் போது எண்ணுவதற்காக பகவான் விரலை கொடுத்தார். நீ அதற்கு பயன்படுத்தாமல் என்னமோ உலக இன்பத்துக்காக பயன்படுத்துகிறாய். காது கொடுக்கப்பட்டது அவனுடைய நாமங்களை கேட்க, வாய் கொடுக்கப்பட்டது அவனுடைய புகழை பாடுவதற்கு, கண் கொடுக்கப்பட்டது அவனுடைய திருமேனி அழகை பார்த்து மயங்குவதற்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு வேற எங்கெங்கேயோ பயன்படுத்தினால் அந்த இந்திரியங்களுக்கு வலிமை அதிகம். நம்ம அப்படியே வேறு திசையில் இழுத்து கொண்டு போய்விடும். ஒரு தேர் இருக்கு, தேர்ல 5 குதிரைகள் பூட்டியிருக்கோம்னு வச்சுங்களேன், நல்லா வேகமா போகும். நிறைய குதிரைகளை பூட்டினா தேர் வேகமா போகும், உண்மைதான். ஆனா அதை கட்டுப்படுத்துற அளவுக்கு பலம் நம்முடைய கையில் இருக்க வேண்டும். எனக்கு பலமே இல்லாமல் கடிவாளத்தை பிடிச்சிட்டு ஒரு குதிரை மேற்க இழுக்கிறது, ஒரு குதிரை கிழக்க இழுக்கிறது, ஒரு குதிரை வடக்க ஓடுறதுன்னா தேர் உடஞ்சி பல பக்கங்கள் போகுமே தவிர எந்த ஒரு திசையும் நோக்கி செல்லவே முடியாது. அப்ப 5 புலன்கள் தான் 5 குதிரைகள். புலன்களை அடக்க தெரிந்தால்தான் ஒரு இலக்கை நோக்கி செல்ல முடியுமே தவிர தேர்ல குதிரைகள் எல்லாம் வேண்டிய பக்கம் ஓடினால் தேர் எந்த இலக்கையும் நோக்கி செல்லாது. அப்ப புலன்களை அடக்க வேண்டும், பகவானிடத்தில் செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கு எளிமையான ஒரு வழி, பகவானை பாட வேண்டும், அவனுடைய நாமங்களையே சொல்ல வேண்டும், கைகளால அவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அதுக்கு மேல ஆண்டாள் அதிகமா நிபந்தனைகளே சொல்லல. வாயினால் பாடின்னு சொன்னாலும் இல்லையா, நமக்கு சந்தேகம், ஏன் வேற எப்படி மூக்கால பாட முடியுமா? நாக்கால வாயாலத்தானே பாட முடியும். ஆண்டாள் ஏன் வீணா சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறாள்? பாடி, சிந்தித்து, தூமலர் தூவி தொழுது, இப்படி பாடினாலே போருமல்லையோ. வாயினால் பாடி, மனத்தினால் சிந்தித்து, வேற எப்படி பாட முடியும்? வேற எப்படி சிந்திக்க முடியும்? வாயினால் தானே பாட முடியும்னு நமக்கு சந்தேகம். அதுக்கு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவா பகவானுடைய நாமத்தை பாடும்போது மனசுல பக்தியோடு பாட வேண்டும்னு சொல்லுவார்கள் அல்லவா? அது கூட வேண்டாம்னு ஆண்டாள் சொல்லலாம். வாயினால் பாடி, வாய் வார்த்தையா சொல்லு, பகவானுடைய நாமங்களை சொல்லு, உள்ளுக்குள்ள அன்பு இருக்க வேண்டும் என்கிற தேவை கூட கிடையாது. நாமங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நல்லது நடக்கும். அதுக்கு மேல ஆண்டாளுக்கு இருந்த பக்தியோ பிரகலாதனுக்கு இருந்த பக்தியோ மனசுல இருந்துதான் நாமத்தை சொல்லணுங்கிற தேவை கிடையாது. வாயினால் பாடி, உள்ளு மனசுல பட்டு சொல்லணுங்கிற தேவை இல்லை. வாயால் பாடினால் கூட போரும், அவனுடைய நாமங்கள் நல்லது செய்யும். இப்படி 3 கரணங்கள், மனம், மொழி, மெய், இந்த 3ஐயும் பகவானிடத்துல செலுத்தினால்தான் புலங்களை அடக்க முடியுமே தவிர நானாக அடக்குவேன் நினைச்சா ஒரு நாளும் முடியாது. அப்ப நம்முடைய காரியம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே வைகுந்தத்துல என்ன பண்ண போகிறோமோ அதை துவங்கி விட வேண்டும்.
வைகுந்தத்துக்கு போய் கடைசியில் இதே தான் பண்ண போறோம். வாயினால் பாடப் போகிறோம், மனத்தால சிந்திக்க போகிறோம், புஷ்பங்களால அர்ச்சனை பண்ண போறோம். அது அங்க போய் தான் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் கிடையாது. இங்க இருக்கும் போதே ஒரு முன்னோட்டம் பண்ணி பண்ணி பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டுமோ இல்லையோ, அதற்கு இந்த மூன்றையும் செய்தால் எளிமையாக பகவானுடைய திருவடிகளை அடையலாம். போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும். இந்த மூன்றையும் செய்தோம் என்றால் நாம் இதுவரை செய்த பாபங்கள் அனைத்துமே எரிக்கப்படும், அழிக்கப்படும் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அப்ப முக்கியமான தர்மம் நம்முடைய புலன்களை பகவானிடத்தில் செலுத்துவது. வேற எதிலும் அதை மேய விடாமல், தரிகட்டு ஓட விடாமல் ஒருமுகப்படுத்த வேண்டும். அதை பண்ணால்தான் மனசு நம் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனசை வைத்துக் கொண்டு பகவானை அடையலாம். இது 5வது பாசுரத்திலே தெரிவித்தாள். அடுத்தது 6வது பாசுரம். இது ரொம்ப அடிப்படை. வெவ்வேறு நிலைகள்ல சொல்றாளா. முதல் பாசுரத்துல பகவானுக்காக தவறு செய்து அவருக்காக ஒருவரை எதிர்த்து பேசி சண்டைக்கு போனாலும் நல்லதுதான். இது முதல் பாசுரம். இது அடிப்படை வாழ்க்கையில் இருக்க வேண்டியது. அடுத்து 2வது பாசுரத்துல சொன்னால் பெரியோர்கள் நடத்தை முக்கியம். இதுவும் அடிப்படை வாழ்க்கைக்கு. திடீர்னு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ரொம்ப உயர்ந்த நிலை, பக்திக்காக ஆண்டாள் சொல்லக்கூடியது. இப்ப மறுபடியும் 6வது பாசுரத்துல கீழ் நிலைக்கு வந்து தினமுமே நாம் எழுந்தவுடன் ஒன்று செய்ய வேண்டுமா. அடிப்படை தர்மங்கள் என்பவை நாம கண் விழித்ததிலிருந்து திரும்ப கண்ண மூடி தூங்க போகும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் பல நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆன்ஹிகம் என்று தெரிவிப்பார்கள். தர்மசாஸ்திரம்னு சொல்றோம். அதுதான் ஆச்சாரம். எப்பவுமே கர்மம்னு ஒண்ணு, ஆச்சாரம் என்று ஒன்று. கர்மம் என்பது நாம செய்யக்கூடிய குறிப்பிட்ட செயல்கள். ஆச்சாரம் என்பது நாள் முழுக்க நாம் கடைபிடிக்கக்கூடிய சில அடிப்படை நெறிமுறைகள். அதுல ஒன்று சொல்லப்படுகிறது. காலை விழிக்கிறோமோ இல்லையோ, விழித்து எழுந்தவுடனே பகவானை பற்றி நினைக்க வேண்டும். என்ன நினைக்கணும்னால் அவருடைய 5 நிலைகள், வைகுந்தம், பார்க்கடல், அதுக்கு மேல ராமன் கண்ணன் முதலான அவதாரங்கள், உள்ளுக்குள்ள மனசுல இருக்கிற அந்தர்யாமி, கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தி, இந்த 5 நிலைகளையும் நினைக்க வேண்டுமா. பகவான் எனக்காக வைகுந்தத்துல இருந்தவர், அங்கிருந்து பார்க்கடலுக்கு வந்தார், அங்கிருந்து உலகத்துல வந்து பிறந்தார், அது போராதுன்னு உள்ளேயே என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறார், கண்ணுக்கு தெரியும்படி கோயிலில் இருக்கிறார், என்னிடத்துல எவ்வளவு அன்பு பகவானுக்கு, எனக்காக எவ்வளவு இறங்கி இறங்கி வந்து என்னை சுத்தி சுத்தி எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று பகவானிடத்துல நன்றியோடு 5 நிலைகளையும் நினைத்து கொள்ள வேண்டும். அதோடு கூட வாயால பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டுமா. ஹரிஹி என்று பகவானுக்கு ஒரு திருநாமம் இருக்கும் இல்லையோ, 2 எழுத்து. ஹரி என்கிற திருநாமத்தை 7 முறை விழித்தவுடனே சொல்ல வேண்டும். விழித்து படுக்கையில எழுந்து அமர்ந்து கொண்டே, அதுக்கு மேல பல்விளக்குவது குளிப்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதலிலேயே 7 முறை ஹரி என்கிற திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அந்த திருநாமத்துக்கு அத்தனை பெருமை உண்டு. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா எதிர்ச்சையாபி சம்ஸ்பிருஷ்டா தகத்தேவகி பாவகா என்று தெரிவிப்பார்கள். ஹரி என்கிற நாமத்தை சொன்னால் அது பொருள், அந்த சொல்லுக்கே பொருள் திருடுபவர். ஹரின்னு சொன்னா திருடன் அப்படின்னு அர்த்தம். எதை திருடுகிறார்னா முதல்ல மனசை திருடுவார், அப்புறம் பாபங்களை திருடுவார். நாம நாமங்களை சொல்ல சொல்ல நம்ம இடத்துல இருக்கிற பாபங்களை எல்லாம் பகவான் போக்கி கொண்டே இருப்பாராம். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன என்று நம்மாழ்வார் பாடுகிறார். கேசவன் ஒரு நாமத்தை சொன்னால் போரும், என்னென்ன தடங்கல்கள் என்னென்ன பாபங்கள் இருக்குமோ அது அனைத்தையும் போக்கி விடுமா. ஒரு ஆத்மா இங்கிருந்து நேர யமதர்மராஜனுடைய நரகலோகத்துக்கு போனார். நரகத்துல யமர் வாசல்ல காத்துட்டு இருந்தார். அவர் பார்த்து கேட்டாராம், கிந்த்வயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹா கிளேசநாசனஹா. ஜீவாத்மாவே இங்கு வந்திருக்கிறாயே, உனக்கும் ஆனந்தம் கிடையாது, எனக்கும் உன்னை துன்புறுத்துவதில் எந்த ஆனந்தமும் கிடையாது, இங்கு யாருமே வரக்கூடாதுன்னு தான் எனக்கும் எண்ணம். எல்லாரும் ஸ்வர்க்கத்துக்கு போகணும், எல்லாரும் வைகுந்தத்துக்கு போக வேண்டும் என்றுதான் யமதர்மராஜனும் ஆசைப்படுகிறார். நாம தான் வேண்டும் என்று பாபத்தை பண்ணி பண்ணி நரகத்திலே போய் விழுகிறோம். அந்த யமன் கேட்டாராம், இவ்வளவு தூரம் 80 வருஷம் 90 வருஷம் இருந்தாயே, ஒரே ஒரு நாள் 4 புஷ்பங்களை எடுத்து கேசவான நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ண உனக்கு தெரியலையா? இத்தனை நாட்கள்ல இதை கூடவா பண்ணாமல் இங்கு வந்து சேர்ந்தாய்? ஒரே ஒரு முறை கேசவன்னு சொல்லி இருந்தால் இங்கு வரவேண்டிய தேவையே இருந்திருக்காதே, அதை கூட உன்னால் செய்ய முடியவில்லையான்னு யமதர்மராஜன் கேட்பாராம். அந்த நாமத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு. அதுல ஹரிஹி என்கிற ஒரு திருநாமம் நம்முடைய பாபங்களை திருடுபவர் என்கிற பொருளை கொடுக்கிறது. எப்ப திருடுவார்? நன்னா அதனுடைய பொருள் தெரிந்து பகவானிடத்துல பக்தியோடு சொன்னா திருடுவாரானால் அப்படி கிடையாது. துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, மனதில் தீய எண்ணம் உடையவன் கூட ஹரி என்கிற நாமத்தை சொன்னான் என்றால், மனதில் பகவானை நினைத்தான் என்றால் அவனுடைய பாபங்களையும் அந்த நாமம் போக்கும்னு தெரிவித்தார்.
அது எப்படி ஞானத்தோடு சொன்னா நாமம் பொருள் தெரிந்து சொன்னா போக்கும். அதுல இச்சையே இல்லாமல் பகவானை வெறுப்பவன் ஹரின்னு சொன்னா போக்குமானால் சிசுபாலனுக்கு போக்கித்தே. யாரு வைகுந்தம் அடைந்தார்கள்? கிருஷ்ணாவதாரத்துல யோசிச்சு பார்த்தீர்கள்னால் ஆச்சரியமா இருக்கும். சிசுபாலன் வைகுந்தத்தை அடைந்தார். ஏசாமி வாழ்க்கை முழுக்க கண்ணனை வெறுத்து, கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் ஏமாற்றுக்காரன் இப்படியேதான் பேசிக் கொண்டிருந்தார். கடைசியில கண்ணனே சக்கராயுதத்தால தலையை வெட்டி கொன்று விட்டார். ஆனா அந்த சிசுபாலன் வைகுந்தத்தையே அடைந்தாராம். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் ஷேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமேன்னு ஆழ்வார் பாடுகிறார். சிசுபாலன் பழம் பகைவன், ரொம்ப நாளா கண்ணனை தூஷித்துக் கொண்டே வந்தார். அவர் பகவானுடைய திருவடியை அடைந்து விட்டார். எப்படி சுவாமி நடக்கும்? நாங்களாம் நல்லவரா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்கிறது. சிசுபாலனுக்கு எப்படி வைகுந்தம் கிடைச்சதுன்னால், சிசுபாலன் ஒரு நல்ல காரியம் பண்ணாராம். கண்ணன் திருடன், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் ஏமாற்றுக்காரன்னு சொல்லிட்டே இருந்தாரோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் கண்ணன் கண்ணன் கண்ணன்கிற நாமத்தை சொன்னார். மனசுல எப்பவுமே கண்ணனே தான் நினைப்பு. கம்சனுக்கும் சரி, கோபிகைகளுக்கும் சரி, அதே போல சிசுபாலனுக்கும் சரி, கண்ணன் தான் எப்பவுமே நினைவு. கோபிகைகளுக்கு காதலால கண்ணனை பற்றி நினைவு, கம்சனுக்கு பயத்தால கண்ணனை பற்றி நினைவு. என்னைக்கு நம்மளை கொல்ல போறாரோ தெரியலையே, அசரீரி சொல்லி இருக்கிறதேன்னு பயத்துல கண்ணனை தவிர எதையுமே கம்சன் நினைத்தது கிடையாது. அதே போல சிசுபாலன் பகையின் காரணமாக கண்ணையை நினைத்து கொண்டிருந்தாரா? காரணம் முக்கியம் அல்ல. பகவானை நினைத்து கொண்டே இருந்தால் அவர் பாபங்களை போக்கி மோட்சம் கொடுத்துருவாராம். எந்த பயத்தினால் நினைச்சோமா, காதலால் நினைச்சோமா, பக்தியால் நினைத்தோமா, அல்லது பகைமையால் நினைத்தோமா என்பது முக்கியம் அல்ல. பகவானை எப்படி நினைத்தாலும் மோட்சம் கிடைக்கும். அப்ப சிசுபாலனுக்கும் அந்த எண்ணம் மோட்சத்தை கொடுத்தது என்று சுகாச்சாரியர் பாகவதத்தை தெரிவிக்கிறார். அதுக்காக நாம சிசுபாலனா இருக்கணுங்கிற தேவை கிடையாது. அப்ப நானு நல்ல வழியா இருக்கு சுவாமி, நானும் இனிமே கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் திருடன், கண்ணன் ஏமாற்றுக்காரன்னே சொல்லிட்டு இருக்கேன், மோட்சம் கிடைக்குமானால் அது கொஞ்சம் கஷ்டம். அப்படி வாழ்ந்துதான் மோட்சம் அடைய வேண்டும்ங்கிற தேவை கிடையாது. நல்லபடி கோபிகைகள் படியோ ஆழ்வார்கள் படியோ இருந்து மோட்சம் அடையலாமே. அப்ப பக்தியால பகவானை நினைப்பதுதான் உயர்ந்தது. சிசுபாலன் ஒருவன் விதிவிலக்கு. பகைமையோடு கண்ணனை பார்த்தாலும் வைகுந்தத்தை அடைந்து விட்டான். அப்ப யார் வைகுந்தத்தை அடைந்தாலும் அந்த நாமம் பாபத்தை போக்குகிறதோ இல்லையோ, அத போல ஹரி என்கிற திருநாமம் சொல்பவர்களுடைய பாபங்களை போக்குமாம். அதனால காலை எழுந்தவுடனே ஹரிஹி 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 7 முறை ஹரி என்கிற நாமத்தை சொல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இத ஆண்டாள் மெதுவா தன்னுடைய பாசுரத்திலே வைத்தாள். 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலின் வெள்ள விடிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் என்று பாசுரம் இருக்கிறதோ இல்லையோ. முனிவர்கள் யோகிகள் பிருந்தாவனத்துல ஊர்ல இருக்கிற ரிஷிகள் எல்லாம் குடி வந்து விட்டார்களாம். அப்படி பதரிகாசிரமம், ஹிமாச்சலம், நைமிஷாரண்யம் இங்கதானே பொதுவா ரிஷிகள் எல்லாம் தவம் செய்வார்கள். கண்ணன் எப்ப பிறந்தாரோ எல்லாரும் அந்த காடுகளையும் மலைகளையும் விட்டு விட்டு பிருந்தாவனத்துல ஒவ்வொரு மாட்டுக்கோட்டிலும் ஒரு 4 ரிஷி தங்கிட்டு இருப்பாராம். ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் ஒரு 2 ரிஷி வசித்து கொண்டிருப்பாராம். ஏன்னா கண்ணன் போர்ச்சே வரச்சே அவரை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்குமான ஆசை. எத்தனை நாள் தவம் செய்து எங்கேயோ தியானித்து கொண்டே இருப்பது. அந்த பெருமான் தான் நேர கீழே பிறந்திருக்கிறாரே, அவரை பார்க்கணும் என்று ஆசை. அதனால பிருந்தாவனத்தில் ஆய்ப்பாடியில் முனிவர்கள் யோகிகள் பலரும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் காலை 4:30 மணிக்கு மெல்ல எழுந்து நிதானமா எழுந்திருப்பாளாம். ஏன் சுவாமி தூக்க கலக்கமா, இல்ல முட்டி வலியா, இடுப்பு வலியா? ஏன் மெல்ல எழுந்திருக்கிறார்கள்னால் உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல பகவான் இருக்காரோ இல்லையோ, சட்டுன்னு எழுந்தோம்னா அந்த பகவான் அப்படியே உருண்டு போயிடுவாராம். அது பண்ணக்கூடாது. அவரை ரட்சித்து மெதுவா எழுந்திருக்க வேண்டும். பிரகலாதனை மலையிலிருந்து தள்ளிவிட்டான் ஹிரண்யகசிபு. அந்த கீழே விழும்போது ஹிருதயேன உத்வகன் ஹரிம்னு விஷ்ணு புராணத்தில் தெரிவிக்கிறார். பொதுவா மலையிலிருந்து விழுந்தா உடனே என்ன சொல்லுவா? தலையை ஜாகிரதையா பாத்துக்கணும், தலையில அடிபடாம பாத்துக்கோங்க, விபத்து ஏற்பட்டாலே உடனே தலையை பாதுகாக்கணும்னு சொல்றாளோ இல்லையோ. ஆனா பிரகலாதன் தலையை பாதுகாக்கல, கெட்டியா தன்னுடைய நெஞ்சத்தை தன்னுடைய கைகளால பிடிச்சிட்டாராம். எதுக்குன்னு விஷ்ணு புராணத்துல விசாரித்தார்கள். உள்ள பகவான் இருக்கார், நான் உருண்டு உருண்டு வரும்போது பகவானும் உள்ள உருண்டு போயிடுவார், அது ஒரு கஷ்டமா இருக்கும்னு கெட்டியா ஹிருதயத்தை பிடிச்சிட்டாராம். அத போல இந்த யோகிகள் எல்லாம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம், ஹரி ஹரின்னு எத்தனை லட்சக்கணக்கான ரிஷிகள் ஆய்ப்பாடியில ஒரே சமயத்துல எழுந்திருந்து ஹரின்னு 7 முறை சொன்னால் பேரரவம். அந்த ஒலி எங்கும் பறந்திருக்கிறது, உள்ளம் புகுந்து குளிர்ந்து. இத்தனை பேர் பகவானுடைய நாமத்தை சொல்வதை கேட்டாலே ஆனந்தமாக இருக்கவில்லையா? அதை கேட்டும் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ஆண்டாள் பாடுகிறாள். அப்ப இது ஒரு அடிப்படை தர்மம். காலை எழுந்த அடிப்படை அனுஷ்டானம்.
தர்மம்னா உயர்ந்த ஏதோ பெரிய காரியம் நினைக்க வேண்டாம். காலை எழுந்தவுடன் பகவானை நினைக்க வேண்டும். அவனுடைய 5 நிலைகளையும் நினைக்க வேண்டும். ஹரி என்கிற நாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும். ராமாயணத்துல வேடிக்கையா சொல்லுவார்கள். இங்கிருந்து ஹனுமான் அசோகவனத்துக்கு போனார். அவர் போனது இரவு பொழுது. லங்கைக்குள்ள ராத்திரி முழுக்க சீதையை தேடினார். தேடி கிடைக்கவில்லை. கடைசியில விடியற் காலை ஒரு 3-4 மணிக்குத்தான் அசோகவனத்துக்குள்ளே நுழைந்து சீதையை காண்கிறார். கண்டவுடனே ஒரு மரத்துக்கு மேல மறைந்து நின்றார். ராவணன் எழுந்தவுடனே நேர சீதையை பார்ப்பதற்காக வந்தான். 2 பேருக்கும் விவாதம் நடந்தது. இன்னும் 1 மாசத்துக்குத்தான் நான் உன்னை உயிரோடு விடுவேன்னு ராவணன் சொல்லிவிட்டு போனான். சரின்னு சீதையும் இதுக்கு மேல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, தானே தன்னுடைய தலைமுடி அதிலேயே சுருக்கு மாட்டிக்கொண்டு மரத்திலே தொங்கி விடலாம், உயிரை விட்டு விடலாம்னு சீதை முடிவெடுத்து விட்டாள். இதெல்லாம் ஹனுமான் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சமயம் சீதையனிடத்துல பேசி முடித்து விட்டு அங்கிருந்து புறப்படுகிறாரோ இல்லையோ, புறப்படும் போது சரியா ஒரு மணி 6 ஆயிருக்குமா, 3-4 மணிக்கு அசோகவனத்துக்கு வந்துட்டார். 5 மணிக்கு ராவணன் வந்து பேசிவிட்டு போனான். அப்புறம் சீதையும் ஹனுமானும் ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பா. சரியா 6 மணி விடிய போகிற தருணம். அது வரைக்கும் ராட்சசிகள் எல்லாம் சுத்தி தூங்கி கொண்டிருந்தார்கள். எல்லாரும் எழுந்தவுடனே ஹரி ஹரி ஹரின்னு பாடுகிறார்கள் என்று ராமாயணத்துல ஒரு இடத்துல வருகிறது. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ராட்சசர்களுக்கு கூட இந்த தர்மம் எல்லாம் தெரியுமா? கார்த்தால் எழுந்தவுடனே ஹரின்னு ராட்சசிகள் பாடுகிறார்களான்னு கேட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் பொருள் வேற. ஹரி என்கிற சொல்லுக்கு விஷ்ணு பகவான் எப்படி பொருள் உண்டோ, குரங்கு என்கிற பொருளும் ஹரி என்கிற சொல்லுக்கு உண்டு. அவர்களெல்லாம் கார்த்தால் எழுந்த உடனே ஹனுமான பார்த்தார்களா, ஹரி ஹரி, ஐயோ குரங்கு வந்திருக்கு குரங்கு வந்திருக்குன்னு எல்லாரும் கத்தினாலாம். வால்மீகி சொன்னார், பரவாயில்ல, ராட்சசிகளுக்கு கூட ஹரிநாமத்தை சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கு, ரொம்ப தார்மிகர்கள் வாழக்கூடிய லங்கை போல் இருக்குன்னு தெரிவிக்கிறார். அப்ப கேலியா சொல்றார், வேடிக்கையாக சொல்லுகிறார். நமக்கு வேண்டியது காலை எழுந்தவுடனே பகவானுடைய நாமத்தை நாளைக்கே ஆரம்பிச்சொல்லாமல், மற்றதெல்லாம் என்னைக்கு ஆரம்பிக்க முடியும்? புலநடக்கம் வாயினால் பாடியெல்லாம் என்னைக்கு பண்ண முடியுமோ தெரியாது. ஹரி என்கிற நாமத்தை காலை எழுந்தவுடனே சொல்ல வேண்டும். 6வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தது 8வது பாசுரம். இது மறுபடியும் பக்தியோடு தொடர்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுகிறாள். போவான் போகன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்று ஆண்டாளுடைய பாசுரம். இந்த வீட்டிலே ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். மற்ற எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் யமுனை கரையை நோக்கி செல்ல தொடங்கி விட்டார்கள். நோன்பு நோக்க வேண்டும், கண்ணனை பார்க்க போகிறோம்னு ஆனந்தம். ஆண்டாள் போய் முன்னாடி போய் தடுத்தாளாம். போகாமல் காத்து, யாரும் இன்னும் போகக்கூடாது, இன்னும் அந்த பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவளை அழைத்து கொண்டுதான் போக வேண்டும் என்று மற்ற எல்லாரையும் தடுத்து இந்த பெண் வாசலுக்கு வந்து நின்றார்களாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். உன்னை மட்டும் விட்டு விட்டு எங்களுக்கு போவதற்கு எண்ணமில்லை, ஒருத்தியும் விடுபட்டு விடக்கூடாது. பகவானுடைய பக்தர்களுக்குள்ளே கூட்டமாகத்தான் போகணும், தனியாக பகவான் அனுபவிக்கணும்னு முதல்ல நினைக்கவே கூடாது. எந்த இடத்திலும் ஒரு யாத்திரைக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம்னாலே அது யாருக்கு விருப்பம் இருக்கும் நமக்கு தெரியுமோ, அவர்களிடத்துல ஒரு 2 பேர் இடத்துல நான் போக போறேன், நீங்க வருகிறீர்களான்னு கேட்கவாவது கேட்க வேண்டும். 4 பேரை அழைத்து கொண்டு போனால்தான் அது உண்மையான தர்மம். ஏன்னா ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னு தெரியும் போது அப்புறம் சொல்லுவா, போக போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேனே, இப்போ பங்குனி உத்தரம் வருது, ஸ்ரீரங்கத்துக்கு போக போறேன்னா நானும் வந்திருப்பேனே, ஏதோ ஒரு உற்சவம் வருது மார்கழி மாசத்துல தனுர் மாசத்துக்கு போக போறேன்னு சொன்னா நானும் வந்திருப்பேனே என்று பிற்பாடு சொல்லுவார்கள். நாம் என்ன நினைப்போம், அவர்களையும் கூப்பிடணும், அதுக்கு 10 நிமிஷம் காத்துன்னு இருக்கணும், நீ வந்தியா நான் வந்தியான்னு பார்க்கணும். தனியா போனா வசதி சுவாமி, நேர போகலாம், பகவானை சேவிக்கலாம், திரும்ப வந்துவிடலாம். கூட்டம் சேர்த்தாலே கஷ்டம்னு நமக்கு தோணும். முக்கியமா யாத்திரைகள் எல்லாம் போவோம் பாருங்க. வடதேசத்துக்கு அயோத்தி புதுசா பிரதிஷ்டை, புதுசுன்னு சொல்லியே பல வருஷங்கள் ஆயிடுத்து, பிரதிஷ்டை பகவானுக்கு ஆயிருக்கு, ராமனை சேவிக்கணும்னு ஆசை. அயோத்திக்கு புறப்பட்டேன். போகும்போது யாரெல்லாம் போகலாம்? நாங்க 5 பேர் ஆண்கள் மட்டும் போக போறோம். என் குடும்பத்தை கூட்டிட்டு போலாமே, அதெல்லாம் கஷ்டம் சுவாமி, மனைவிகள் எல்லாம் கூட்டிட்டு போனா தங்கறதுக்கு நல்ல இடம் பார்க்கணும், புறப்படுவதற்கு நாழியாகும், இங்க சௌக்கியமா அங்க சௌரியம் இருக்கான்னு பார்க்கணும். ஆண்கள்னா நாங்க பாட்டுக்கு சரையுல குளிப்போம், அப்படியே வேஷ்டியை மாத்திப்போம், அங்கேயே திருமணிட்டுப்போம், ராமனை சேவிப்போம், எங்க சாப்பாடு கிடைக்கிறதோ சாப்பிடுவோம், எங்க இடம் கிடைக்கிறதோ தூங்குவோம், இப்படியே முடிச்சிடலாம். குழந்தைகளை கூட்டிட்டு போனா அவர்களுக்கு 10 விஷயம் பார்க்கணும், மனைவி ஸ்திரீகள் அழைச்சிட்டு போனா அவளுக்கு 10 விஷயம் ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் கஷ்டமா இருக்கு. தனியா போனாதான் நிம்மதின்னு முடிவு பண்ணி 5 பேர் ஆண்களாக சேர்ந்து என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி புறப்பட்டு அயோத்திக்கு போயிடுவா. போய் நேர பகவானுடைய சன்னிதானத்துக்கு போய் கூட்டத்தை எல்லாம் தாண்டி ராம்லல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் போது முதல் எண்ணம் என்ன தெரியுமா வரும்? இவ்வளவு அழகா இருக்காரே, வீட்டிலேயே அழைச்சின்னு வந்திருக்கலாமோ, எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டோமே, தனியா வந்தோமே, மனைவி மக்களோடு வந்திருக்கலாமேன்னு அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் தோணும், என்ன பிரயோஜனம், இங்கிருந்தே திட்டமிட்டு இருக்கலாமோ இல்லையோ. அப்ப போகும்போது கூட்டமாகத்தான் செல்ல வேண்டும். ஆனா அதுல ஒரு வேடிக்கை,
இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஆண்டாள் கூட்டம் கூட்டுகிறாளே, நமக்காவது தேவலை. பகவான் பரமாத்மா மிக உயர்ந்தவர், அவரை தரிசிக்க போகிறோம், அவர் அருள் இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும். இந்த எண்ணத்தோடு போகும்போது தாராளமா கூட்டத்தை சேர்த்து விடலாம். மனசுல ஒன்றும் நெருடலே இருக்காது. ஆனா ஆண்டாள் கூட்டத்தை சேர்ப்பது நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஏன்னா ஆண்டாள் யாரு? ஒரு கோபிகை. அவள் ஆசைப்படுவது என்ன? கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று. எந்த பெண்ணாவது ஒரு ஆண்மகனை கணவனாக அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு முயற்சி எடுக்கும் போது, நீயும் வா, நீயும் வா, 10 பெண்கள் அழைச்சிருந்தா ஒரு ஆண்மகனை ஆசைப்பட போவா? ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைனா எனக்கு மட்டும் அவன் இருக்க வேண்டும் தான் ஆசை பிறக்கும். ஆனா ஆண்டாள் முதல் பாசுரம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். யாருக்கெல்லாம் கண்ணனை அனுபவிக்க ஆசை இருக்கிறதோ, கண்ணனை பார்க்கணும், அவரோடு பேசணும், அவரை அணைக்க வேண்டும், அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அனைவரும் வாருங்கோள்னு ஒரு பெண் அழைக்கிறாள். இது உலகத்துல பார்க்காத ஒரு விஷயம். எந்த பெண்ணுமே இன்னும் 4 பேர் அழைத்து கொண்டு ஒரு ஆண்மகனை பார்ப்பதற்கு போக மாட்டாள். அப்ப ஆண்டாள் செய்கிறாளே, இது என்ன காதலா? இது என்னன்னு சொல்லலாம்னால், காதல் என்பது ரொம்ப ஒரு மேலோட்டமான சொல். நாம உலகத்து காதலோடு இதை பொருத்தி பார்த்தோம்னா அந்த நிர்பந்தங்களுக்குள்ள இது அடங்கவே அடங்காது. இதை வைதிக காமம், ஆசைதான். உலகத்தில் இருப்பதும் ஆண் பெண் ஆசைதான். இது பகவான் என்கிற புருஷோத்தமனிடத்துல ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆசை. இந்த ஆசை என்பது ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற நிர்பந்தத்துக்கு உட்படாது. ஏனென்றால் அந்த பரமாத்மாவுக்கு நான் எப்படி சொத்தோ, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாவும் அவருக்குத்தானே சொத்து. அப்ப எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவரை கணவனாக அடைவதற்கு, பக்கத்து ஜீவாத்மாவுக்கு அதே உரிமை இருக்கு. மகாலட்சுமி தாயாருக்கும் அதே உரிமை தான். எனக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரே உரிமை. அவளுக்கும் அவர் கணவன், எனக்கும் கணவனாக ஆக போகிறார். கணவன் சொன்னா வேற ஒண்ணும் கிடையாது, கைங்கரியம் செய்ய போகிறேன். உடனே நான் வைகுந்தத்துக்கு போய் பெண்ணான உடலா எடுத்துக்க போறேன். என்ன உடல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண் உடலையும் எடுத்துக்கொள்ளலாம், இந்த மாலை உடலை கூட எடுத்துக்கலாம். வைகுந்தத்துக்கு போன பிறகு எனக்கு ஒரு ஆசை, பகவானுடைய கழுத்துல நான் தான் தொங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, அந்த முக்தி அடைந்த ஜீவாத்மா மாலையாக வடிவம் எடுத்துக்கொண்டு பகவானுடைய தோல்ல ஒரு 2 நாளைக்கு தொங்கிக் கொண்டே இருக்கலாம். அவருக்கு ஆசை, பகவானுடைய தலைமையில நான் ஏறி உட்காரணும்னு ஆசைப்பட்டா ஒரு துளசியாக வடிவம் எடுத்துக்கொண்டா பகவானுடைய தலைமையில இருக்க போறார். இந்த வடிவம் ஆண் பெண் விலங்கு தாவரம் எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. என்னென்ன ஆசை இருக்கிறதோ எத்தனை வடிவங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும்.